So we have 4 panelists here. Okay. So நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவர் பிரதர் ரிஷி. ஓகே. ஸோ ப்ரொஃபஷனலி அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்களோட 3 பிள்ளைங்க வந்து இங்கே படித்தாங்க. மூணு பேர் படிச்சாங்க. ஒருத்தர் கிராஜுவேட் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதர் ஜீவரத்னம். ஓகே. ஸோ அவர் வந்து பாம் ஆயில் இன்ஜினியராக இருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் ஐஆர்ஸ்க்கு, பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, பட் ஐஆர் இன்ஜினியர்ஸ் இஸ் ஹேண்ட்ஃபுல். ஓகே. ஸோ அவர் வந்து 4 டாக்டர்ஸ் நம்ம சென்டரில் படித்தாங்க. 2 of them graduate and 1 of them got the valedictorian. Okay, valedictorian அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது என்னன்னா on the year வந்து about 120 to 130 graduates all over the Malaysia will be graduating. ஆனா அந்த valedictorian award வந்து ஒரே ஒரு ஆளுக்கு அந்த டாப் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ although நம்ம சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருந்தாலும் in past 5 years we managed to pull 2 students out of the bigger centers. Okay, they have hundreds of students. They can't do that, but we did it within just 10 course. Okay, so Mr. Jivaratnam. Okay, next Sister Malika. Okay, professionally I'm a teacher. Okay, ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் 2 பிள்ளைங்க படிச்சாங்க. ஒருத்தர் கிராஜுவேட் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் வந்து this year முடிக்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் சிஸ்டர் மஞ்சுளா. ஓகே, அவங்க வந்து ஹோம் மேக்கர். ஓகே, மதர் பேசினால பிரதர் ராகேஷ் அவங்களோட மதர். ஓகே, ஸோ அண்ட் தே ஆர் சென்டிங் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீ பீன் சென்டிங் ஃப்ரம் இயர் 2015 பிஃபோர் கமிங் டு தி சென்டர். ஸோ மல்லிகா பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க வந்து 2014 அனுப்பிட்டுருக்காங்க. சேம் கோர்ஸ் டு பிரதர் ஜீவா எஸ் வெல் பிரதர் ரிஷி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 இயர்ஸாக அவங்க கிட்ஸை வந்து விடாமல் எஸ்எஸ்சி கிளாஸஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் இன்டர்வியூ செக்ஷன். ஓகே, ஸோ பிரதர் ஏற்கனவே சொல்கிறாரு கஸ்டமர் கேள்விலாம் கேட்க போகிறேன். ஓகே, ஸோ ஐ ஸ்டார்ட் வித் பிரதர் ரிஷி. பிரதர், என்ன ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் வந்து இந்த எஸ்எஸ்சியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிள்ளைங்க வந்து ஜாயின் பண்ணுச்சு? பிள்ளைங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டு கிட்ட இருக்கிறதுனால பாப்பா சென்டர் இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க. ஸோ சிஸ்டர் கணேஸ்வரி மூலிமா வந்தேன். ஸோ பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சுங்க. ஸோ 5 வயசுலேருந்து வர போட்டேன் மாதேஷன். ஸோ இப்போ 12 வயசு ஆச்சு அவங்க. ஸோ கிராஜுவேட் பண்ணிட்டேன். அந்த 2 பிள்ளைங்க இருக்குங்க. ஸோ அங்கே வரும்போது அவங்களோட பழக்க வழக்கம்லாம் வந்து அவங்க பாடம் நல்ல பாதையில் ஸ்பிரிச்சுவல் பாதையில் போகுது. நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. இங்கே முன்ன வரதுக்கு முன்னே அவங்களுக்கு இந்த பஜன்ஸ்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ பஜன்ஸ் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஸோ அவங்களும் பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்குது. Thank you, brother. So, at the end of this program, you will see the performance from brother Madesh and brother Vijay. Our understand every budget pattern. Okay, na? Okay. Next, the Malika. As a teacher, என்ன வேல்யூஸ் நீங்க வந்து கொடுக்க விரும்புறீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்? அதனால நீங்க இன்வெஸ்ட் ரைட்டா? அவங்க வந்து ஒரு நல்ல வேல்யூ கற்றுக்கணும். என்ன மாதிரி வேல்யூ கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் குருவுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிரதர் சசி அப்புறம் சிஸ்டர் ஷீலா அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு மிக்க நன்றி. என்னோட பிள்ளைங்களை வந்துட்டு நல்ல வழியில் வந்துட்டு அவங்க வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, நம்ம வீட்டில் பிள்ளைங்களை வளர்க்குறோம். நல்ல நேரத்தில் நம்ம வந்துட்டு சொல்லி கொடுத்தாலும் பாப்பா சென்டருக்கு வந்த பிறகு வந்துட்டு அவங்க இன்னும் நிறைய நல்ல விதிகளை வந்து கற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நம்மளோட சமுதாயம் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்காங்க. ஏன் அந்த நிலை ஏற்படுதுன்னா அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டல் இல்லை. கோவிலுக்கு போகிறாங்க, அவங்க வந்துட்டு முறையாக வந்துட்டு எதையும் கற்றுக்கொள்றது இல்லை. நம்ம சமய போதனையை வந்துட்டு அது
வந்து போதிக்கிறது இல்லை. அதனால அந்த பிள்ளைங்க வந்துட்டு சரியாக கற்றுக்கொள்றது எதையுமே. இப்போ இந்த பாபா சென்டருக்கு வருவதன் மூலம் வந்துட்டு நிறைய மந்திராஸ் கற்றுக்குறாங்க பிள்ளைங்க. பிறகு வந்து பஜன் எப்படி பாடுவது, பிறகு நல்ல நெறிகளையும் வந்துட்டு நிறைய கற்றுக்கொள்கிறாங்க. ஆக இந்த மாதிரி நல்ல நெறிகளை கற்றுக்கொள்றதுனால நம்மளுடைய சமுதாயம் வந்துட்டு ஒரு தலை சிறந்த சமுதாயமாக மாறுவதற்கு மிகவும் வழித்துணையாக இருக்கிறது. ஆக கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பாபா சென்டர்